எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு சிறிய குழந்தையினுடைய ஜாதகம். இந்த குழந்தையின் ஜாதகத்தை வைத்து அவருக்கு அடுத்தது தம்பி பிறக்குமா அல்லது தங்கை பிறக்குமா என்பதை பற்றி அவருடைய தாய் தகப்பன் இருவரும் வந்து கேள்வி கேட்டனர். அதற்கு அவருடைய ஜாதகத்தை வைத்து, கணவன் மனைவி ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். இருந்தாலும் அந்த ஜாதகத்தை தராமல் இவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்பதை பற்றி அவருடைய கேள்வியாகும். அவருடைய அடுத்தது தம்பியோ தங்கச்சியோ பிறக்க வேண்டும் என்றால் இந்த குழந்தையினுடைய 3ஆம் பாவகம் வந்து இளைய சகோதரன் அல்லது சகோதரியை குறிக்கக்கூடிய பாவகமாகும். அந்த இடத்தில் பாவகிரகங்கள் சனியோ செவ்வாயோ ராகு கேதுக்களோ அமாவாசை சந்திரனோ தொடர்பு இருந்து அந்த அதிபதி ஒரு நல்ல அமைப்பில், அதாவது 159 14 7 10 கேந்திர கோண அமைப்பில் அவர்கள் நல்ல அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு வந்து அந்த பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அல்லது அவருடைய 3ஆம் பாவகத்தில் சுபகிரகம், ஏதாவது குரு சுக்கிரன் சூரியன் சுபகிரகங்களாகிய, அதாவது குரு சூரியன் செவ்வாய் ஆண் கிரகம் தொடர்பு கொண்டு அவர் வந்து சுபத்துவ அமைப்பில் இருந்தால் அவருக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும். அதே போல் அந்த அதிபதியும் நல்ல அமைப்பில், 3ஆம் அதிபதியும் நல்ல அமைப்பில் இருந்தால், ஆண் கிரகத்தினுடைய தொடர்பில் இருந்தால் அவருக்கு வந்து அடுத்தது பிறக்கக்கூடியது ஆண் குழந்தை தம்பி பிறக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இவருக்கு 20/7/1926 பிறந்துள்ளார். இவர் வந்து 4:56 மாலையில் பிறந்துள்ளார். இவர் பெண் குழந்தை, கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் தனுசு லக்கணம். 3இல் ராகு, 4இல் சனி, 6இல் செவ்வாய், 7இல் புதன் அஸ்தங்கம், 8இல் குரு அஸ்தங்கம், சூரியன், 9இல் கேது சுக்கிரன், 10இல் சந்திரன். இவர் பிறக்கும் பொழுது சந்திர தசை 10 மாதம் 17 நாட்கள் ஆகும். இவர் பிறந்து ஒரு 23 நாட்கள் மட்டும் ஆகிறது. இவருக்கு தற்போது சந்திர தசையில் சுக்கிர புத்தி 6/12/2026 வரைக்கும் நடக்கிறது. இவருக்கு அடுத்த குழந்தை வந்து ஆண் தம்பியா அல்லது தங்கையா? தம்பி அல்லது தங்கை? தம்பி அல்லது தங்கையா அடுத்தது பிறக்கக்கூடிய அந்த குழந்தை அமைப்பு. 3ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அந்த 3ஆம் பாவகத்தை கேதுவோடு சேர்ந்து சுக்கிரன் தான் சுபகிரகமான சுக்கிரன் பார்க்கிறார். அந்த சுக்கிரன் வந்து இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதி ஆகும். ஆறாம் அதிபதியான சுக்கிரன் தான் இந்த 3ஆம் இடத்திற்கு தொடர்பு கொள்கிறார். 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த 3ஆம் பாவகம் பலவீன அமைப்பில் இருக்கிறது. அடுத்தது 3ஆம் பாவகாதிபதி சனி 4இல் அமர்ந்திருக்கிறார். அவர் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். ஆனால் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த குரு உச்ச குருவாக இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்க அமைப்பில் இருந்துதான் அந்த சனியை பார்க்கிறார். அடுத்தது இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியான சந்திரன் தான் அந்த சனியோடு தொடர்பு கொள்கிறார். அப்ப அந்த அதிபதியும் குரு அஸ்தங்கமான அமைப்பில் இருந்து பார்ப்பது ஒரு தவறு. இந்த அட்டமாதிபதி தொடர்பு கொண்டிருப்பது தவறு. அதனால் இவருக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை இவருக்கு அடுத்தது தங்கையாக தான் பிறக்கும் என்று நாம் வந்து பலன் கூற வேண்டும். இதுபோல் 3ஆம் பாவகம் பாவகிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக தான் மேக்சிமம் இருக்கிறது. இந்த அதிபதி இந்த குரு மட்டும் அஸ்தங்கமாகாமல் இந்த குரு வந்து இந்த இடத்தில் தொடர்பு கொண்டு சனி அதிக சுபத்துவமாக பெற்றிருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் இவருக்கு வந்து இந்த இடத்தில் பாவகிரகங்கள் அமர்ந்து இந்த அதிபதி வந்து குரு அஸ்தங்கமாகி பார்ப்பது, அட்டமாதிபதி சந்திரன் சனியை தொடர்பு கொள்வதால் அவருக்கு வந்து அடுத்து பிறக்கக்கூடியது அந்த பெண் குழந்தையினுடைய அமைப்பாக தான் மேக்சிமம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதாகும் இவருடைய ஜாதகத்தில். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த 3ஆம் இடம் அதிக பலவீனமாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். அந்த அதிபதி பலவீனமாக இருந்தால் அது அந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.